வணக்கம்ங்க. இன்னைக்கு நம்மளுடைய லா ஆஃப் அட்ராக்ஷன்ல பார்க்க போற ரெமெடி என்ன அப்படின்னா, ஸ்விட்ச் வேர்ட். ஸ்விட்ச் வேர்ட்னா என்ன அப்படின்றது நெறைய பேருக்கு புரிதல் கம்மியா இருக்கு. ஸ்விட்ச் வேர்ட்னா என்னன்னா, இது எதுவுமே நம்ம உருவாக்கப்பட்ட விஷயங்கள் கிடையாது. இது எல்லாமே முன்னாடி நம்மளுடைய முன்னோர்கள் ஆல்ரெடி ரிட்டர்ன் பண்ணி எழுதி வச்சத தான் இப்ப நம்ம அத படிச்சு ஃபாலோ பண்றோம். இதுல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்விட்ச் வேர்ட்ல நம்ம என்ன விஷயம் தேவையோ, அந்த விஷயம் நடந்த மாதிரி ஒவ்வொன்னுத்துக்கும் ஒவ்வொரு வார்த்தைகள் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு ரொம்ப மணி சர்ப்ளஸா வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, கவுண்ட்ன்ற வேர்ட நம்ம யூஸ் பண்ணலாம். கவுண்ட்ன்ற வேர்ட யூஸ் பண்ண பண்ண நமக்கு மணி ஃப்ளோ அதிகமாயிட்டே இருக்கும். அதே மாரி பிளென்டி. பிளென்டின்ற வார்த்தைய நம்ம நெறைய அதிகமா யூஸ் பண்ணலாம். மேக்னெட். மேக்னெட்ன்ற வேர்டு நம்மளுடைய லா ஆஃப் அட்ராக்ஷன்ல ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான வேர்டு. இது மணிய நம்ம மேக்னெட் மாரி நம்மளால அட்ராக்ட் பண்ண முடியும் அப்படின்றத நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்ணணும். அதே மாதிரி ஓப்பன். ஓப்பன்ற வேர்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி நெறைய ஸ்விட்ச் வேர்ட்ஸ் இருக்கு. இத நம்ம ஒரு வாக்கியமா, சென்டென்ஸா அமைச்சு நம்ம எழுதும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் அ பிளென்டி பிளென்டி ஆஃப் மனி கம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இல்லன்னா பிளென்டி ஆஃப் ப்ராஸ்பரிட்டி அப்படின்னு நம்ம இன்ஃபினிட்டி சிம்பிள் போடலாம். இந்த மாதிரி நம்ம அந்த வார்த்தைகள நம்ம சேர்த்து எழுதலாம். இல்ல நீங்க சாதாரணமாவே பிளென்டி, இன்ஃபினிட்டி, ஓப்பன், இன்ஃபினிட்டி. நான் ஓப்பனா இருக்கேன். என்னோட ஹார்ட் ஓப்பனா இருக்கு. எதுக்கு ரொம்ப மேக்னெட்டா இருக்கு. என்னுடைய சோல் ஒரு பவர்ஃபுல்லான மணி மேக்னெட்டா மாறி இருக்கு. என்னால எந்த பணத்தையும் ஈஸியா அட்ராக்ட் பண்ணக்கூடிய பவர் எனக்கு இருக்கு. அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்பி, அந்த ஸ்விட்ச் வேர்ட நம்ம எழுதும்போது, நமக்கு நெறைய மிராக்கிள்ஸ் லைஃப்ல நடக்கும். இத நீங்க பே லீஃப்ல எழுதலாம். இல்ல ஒரு நோட்டு, பென்னு மெயின்டெயின் பண்ணி, அந்த நோட்ல நீங்க ரெகுலரா எழுதிட்டு இருக்கலாம். 11 டைம்ஸ் எழுதலாம், 21 டைம்ஸ் எழுதலாம், 33 டைம்ஸ் எழுதலாம். இந்த மாதிரி நீங்க ஒரு விஷன நீங்க மனசுல வச்சுட்டு, அந்த ஸ்விட்ச் வேர்ட முறையா, ப்ராப்பரா நீங்க தெரிஞ்சுக்கிட்டு, உங்களுக்கு என்ன என்ன விஷயம் தேவையோ, அதுக்கு என்ன ஸ்விட்ச் வேர்டுன்றத நீங்க ப்ராப்பரா தெரிஞ்சுக்கிட்டு, நீங்க அத ஃபாலோ பண்ணும்போது, கண்டிப்பா அந்த மிராக்கிள் உங்க லைஃப்ல நடக்கும். கமெண்ட் பாக்ஸ்ல உங்களுடைய மிராக்கிள ஷேர் பண்ணுங்க.